அன்பான குடும்பம். நான் அருண் பயஸ் மார்க்கி. இன்று ஜனவரி முதலாம் நாள். இன்று புத்தாண்டு விழா. நாம் ஏன் உருவாக்கப்பட்டோம். 2025 புத்தாண்டு முதல். கோரிக்கையை நாங்கள் ஏற்கவே இல்லை. இவை அனைத்திற்கும் இறைவனின். பௌர்ஷ மாதத்தின் புதிய குளிர்கால நாளில் என்ன செய்தாலும். காற்று அபாய குளிரிலும் இதுவே நடக்கும். முழு மிகவும் ஆபத்தான குளிர்காலம். முதல் பைபிள் வசனம். எரேமியா அத்தியாயம் 30 வசனம் 11. நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை இரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னைச் சிதறடிக்கும் எல்லா தேசங்களையும் நான் முற்றிலும் அழித்தாலும். நான் உன்னை முழுவதுமாக அழிக்க மாட்டேன். நான் உன்னை நியாயந்தீர்ப்பேன் ஆனால் நான் விடமாட்டேன். நீங்கள் முற்றிலும் தண்டிக்கப்படாமல் போகிறீர்கள். இந்த வசனம் தீர்ப்பு மற்றும் நம்பிக்கை ஆகிய இரண்டையும் பற்றிய செய்தியை தெரிவிக்கிறது. கடவுள் தம்முடைய ஜனங்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிப்பார் என்று உறுதியளிக்கிறார். அவர் அவர்களை முழுமையாக கைவிடமாட்டார். அவர் அவர்களை நியாயமாக ஒழுங்குபடுத்துவார். ஆனால் இறுதியில் அவர் அவர்களை காப்பாற்றுவார். இரண்டாவது பைபிள் வசனம். உபாகமம் அத்தியாயம் 31 வசனம் 7. அப்பொழுது மோசே யோசுவாவை இஸ்ரவேலர் அனைவருக்கும் முன்பாக வரவழைத்து. அவனை நோக்கி பலமும் தைரியமுமாயிரு. கர்த்தர் அவர்களுடைய முன்னோர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனங்களோடு போய். அதை அவர்களுக்கு பங்கிட வேண்டும். அவர்களின் பரம்பரை சொத்தாக. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டு கதையில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறிக்கிறது. மோசேயிடமிருந்து யோசுவாவுக்கு தலைமைத்துவம் மாற்றப்பட்டது. இஸ்ரவேலர்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்துச் செல்லும்படி யோசுவாவை மோசே பணிக்கிறார். பைபிள் கடைசி வசனம். சங்கீதம் அத்தியாயம் 34 வசனம் 7. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களை உனக்கு தருவார். இந்த வசனம் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிறது. மேலும் இது ஒரு சக்திவாய்ந்த செய்தியை கொண்டுள்ளது. கடவுளில் உங்கள் மகிழ்ச்சியையும் நிறைவையும் நீங்கள் கண்டால். அவர் உங்கள் ஆசைகளை அவருடைய விருப்பத்துடன் இணைத்து. இறுதியில் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவார் என்பதே இதன் அடிப்படையில் பொருள். ஜெபிப்போம். ஓ வேளாங்கண்ணி அன்னையே. இன்று ஜனவரி. இது 2025ஆம் ஆண்டின் முதல் மாதம். இறைவனில் மகிழ்ச்சி அடைக. இதன் பொருள் கடவுளிடமே மகிழ்ச்சி இன்பம் மற்றும் திருப்தி ஆகியவற்றை கண்டறிவது. அவருடன் ஆழமான உறவை வளர்த்துக் கொள்வது மற்றும் அவரது முன்னிலையில் உங்கள் இறுதி மகிழ்ச்சியை கண்டறிவது பற்றியது. முக்கிய செய்தி ஊக்கம் மற்றும் அதிகாரமளிப்பது. நட்சத்திரக்குறி வலுவாகவும் தைரியமாகவும் இரு. இது யோசுவாவிற்கு நேரிடையாக கட்டளையிடுகிறது. வரவிருக்கும் சவால்களை எதிர்கொண்டு தைரியமாகவும் உறுதியுடனும் இருக்குமாறு அவரை வலியுறுத்துகிறது. நட்சத்திரக்குறி நீங்கள் இந்த மக்களுடன் தேசத்திற்குச் செல்ல வேண்டும். அதை அவர்களுக்கிடையில் பங்கிட வேண்டும். இது யோசுவாவின் பணியை தெளிவாக வரையறுக்கிறது. இஸ்ரவேலர்களை கானானுக்கு அழைத்துச் செல்வதும். அந்த நிலத்தை அவர்களுக்கு சுதந்தரமாக கொடுப்பதும். இந்த வசனம் வலிமையான தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தையும். கடவுள் தம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதையும் வலியுறுத்துகிறது. அவரது நினைவாக விழாவை மீண்டும் செய்யுமாறு அவர் தனது ஆதரவாளர்களை அழைத்தார். ஆமென். எனது யூடியூப் சேனலுக்கு மறக்க வேண்டாம்.